ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இந்த வீடியோவில் நம்ம புணர்ப்பு தோஷம் பற்றி பார்க்க போகிறோம். புணர்ப்பு தோஷம்னா என்ன சார்? ஒருவருடைய ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ அல்லது சனியுடைய பார்வையான 3, 7, 10ஆம் இடத்துல சந்திரன் போய் விழுந்தாலோ அல்லது சந்திரனின் ஒரே பார்வை 7ஆம் பார்வையில் சனி வந்து விழுந்தாலோ சமசப்தமாக ஒருவர் பார்த்து கொண்டாலோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் அந்த இடத்துல சனி போய் அமர்ந்தாலோ அல்லது சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களில் சந்திரன் வந்து அமர்ந்தாலோ, அதாவது சாரம் வாங்குதல்னு பேர் சந்திரன் கிட்டேருந்து சனி சாரம் வாங்கியிருந்தாலோ அல்லது சனியிடமிருந்து சந்திரன் சாரம் வாங்கியிருந்தாலோ, இந்த காம்பினேஷனில் எப்பேற்பட்ட காம்பினேஷன் வந்தாலும் அதற்கு பெயர் புணர்ப்பு தோஷம். இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு நார்த் இந்தியாவில் விஷயோகம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பட் நம்ம புணர்ப்பு தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த புணர்ப்பு தோஷம் வந்தால் இதோடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல ஒருவருடைய கல்யாணம் கண்டிப்பாக தடைப்படும்னு சொல்கிறத விட அது வந்து கண்டிப்பாக டிலே ஆகும். த ரைட் வேர்ட் இஸ் டிலே. கண்டிப்பாக மேரேஜ் டிலேன்னு இருக்கும். மேரேஜில் மட்டும்தான் டிலேவா அப்படின்னு கேட்டால் அவங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த புணர்ப்பு தோஷம் எப்படி வேலை செய்யணும், ஒரு வேலையை 1 தடவை 2 தடவை இல்லை 10 தடவை பண்ணினால்தான் அவங்களுக்கு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய டைம் ட்ரையல் அண்ட் எரர்லாம் அவங்க ட்ரை பண்ணி ஃபெயிலரே கடைசியில் சக்ஸஸ் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவன் மூளைக்காரகன். அந்த மூளைக்காரகன் மந்தகதியில் இருக்கிற ஸ்லோவாக போகிற ஒரு பிளானட் சாட்டனோட சேர்ந்தால் அப்படி இருக்கும். மூளை ஸ்லோவாக வேலை செய்யும். அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து கரெக்டாக செயல்படுறதுக்கு தே நீட் சம் டைம். ஸோ இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் இப்படி தான் வேலை செய்யும். சரி சார், இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. முக்கியமாக இந்த கல்யாணத்துக்கு எனக்கு இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக இந்த கல்யாணத்துக்கு மேட்சிங்ஸ்லாம் பார்க்க வரும்போது அதில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண் ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருந்தால் ஓகேவா, அப்போ அவங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த பெண் அவங்களுக்கு சீக்கிரமாக வேறு பக்கம் கல்யாணமாகி போயிடும். இதே மாதிரி பெண் ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருந்தால் அவங்களுக்காக வர அலையன்ஸ் அந்த பசங்களுக்கு வேறு பக்கம் சீக்கிரம் கல்யாணமாகி போயிடுது. ஸோ இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தாலே பொதுவாக கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகிற விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். அது முக்கியமாக இந்த 91லேருந்து 2000 இந்த 10 வருஷம் பிறந்த இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 91 to 2000 பிறந்த இந்த மக்கள்கிட்ட நிறைய இந்த புணர்ப்பு தோஷத்தை நான் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறேன். ஒருவேளை மற்ற ஏஜ் குரூப் இந்த 71 to 80, 81 to 90 இந்த கேட்டகரியில் புணர்ப்பு தோஷம் மற்ற அஸ்ட்ராலஜிஸ் யாராவது பார்த்துருந்தீங்க, அதிகமாக பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். பட் நான் அதிகமாக நோட்டீஸ் பண்ணது இந்த 91 to 2000 அப்படிங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறந்த ஆளுங்களுக்கு தான் புணர்ப்பு தோஷம் அதிகமாக நான் நோட்டீஸ் பண்ணுறேன். சரி, இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன சார் பரிகாரம்? ரொம்ப சிம்பிள். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 3 சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சனிக்கிழமையில் வரும்பொழுது அல்லது சனியினுடைய 3 நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி அப்படிங்கிற இந்த 3 நட்சத்திரம் திங்கக்கிழமையில் வரும்போது, ஏன்னா திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள், அந்த திங்கக்கிழமையில் இந்த 3 சனியுடைய 3 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்தாலோ அல்லது சனிக்கிழமை அன்று சந்திரனுடைய இந்த 3 நட்சத்திரங்கள் வரும்பொழுதோ, கரெக்டாக அந்த நாளை கேலண்டரில் பார்த்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி ஒரு 3 நாள் கரெக்டாக ஒரு 3 அந்த காம்பினேஷனில் வரக்கூடியதில் நீங்கள் போயிட்டு 8 பேர் இல்லைன்னா அதுக்கும் அதிகமான ஆட்களுக்கு கர்ட் ரைஸ், தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கணும். அந்த அன்னதானமாக கொடுக்கக்கூடிய அந்த கர்ட் ரைஸில் மிச்சமாச்சுன்னா அதை தயவு செஞ்சு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவும் கூடாது, நீங்கள் அதை சாப்பிடவும் கூடாது. அதை கண்டிப்பாக யாருக்காவது அன்னதானமாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி 3 முறை பண்ணிட்டு வாங்க. 3 திங்கக்கிழமை அல்லது 3 சனிக்கிழமை. தொடர்ந்து 3 சனிக்கிழமை வராது, ஏன்னா அந்த நட்சத்திர காம்பினேஷன் வரதுக்கு வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 month கேப். ஸோ அந்த மாதிரி 3 முறை 3 சனிக்கிழமை அல்லது 3 திங்கக்கிழமை அந்த காம்பினேஷன் வரும்போது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கனால் கண்டிப்பாக இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது சப்சைட் ஆகும். தோஷங்களுக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறோம், ஒரு சில தோஷங்களுக்கு பரிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் புணர்ப்பு தோஷத்துக்கு கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அதிகமாக நான் நோட்டீஸ் பண்ணுறேன். இந்த புணர்ப்பு தோஷம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக 90s கிட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த 91 to 2K இந்த 2000குள்ளே பிறந்த இந்த கிட்ஸோட 90s கிட்ஸோட ஜாதகத்தில் அதிகமாக நான் புணர்ப்பு தோஷத்தை நோட்டீஸ் பண்ணுறேன். மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ்லாம் அதிகமாக பார்க்க முடியுது. பட் அது ஒரு சைடு இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், இந்த 90s பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த புணர்ப்பு தோஷத்தை நான் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். நிறைய ஸ்லோ டவுனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். ஸோ
இதுதான் புணர்ப்பு தோஷம், இதோட பரிகாரம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் எங்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சுட்டு உங்கள் ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த புணர்ப்பு தோஷங்கிற டாபிக் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கிறதுனால தான் இது ஷார்ட் வீடியோவை போடல, லாங் ஃபார்மேட்டாக போட்டுட்டேன். பொறுமையாக இந்த எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.